ஏன் வினோத் மேலே இவ்வளோ வன்மமாக அவங்களோட காண்டை காட்டிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தெரியல. ரீசெண்டாக 2 டைம் அவங்களுக்கு சண்டை போடும்போது வினோத்தை ரொம்ப தாக்குற மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு, ஃபைனல் ஸ்டேஜில் இவங்க 2 பேர் கண்டிப்பாக நிற்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்க பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒவ்வொருத்தர் அவங்க மனசில் யார் ஃபைனலில் நிற்பாங்களோ அவங்க பேர்லாம் சொன்னாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி பேர் வந்தது, விக்ரம் பேர் வந்தது. அதில் முக்கியமாக பிரஜன் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா பேரை சொன்னார். புருஷன் பொண்டாட்டி ஒன்று சேர்ந்து விளையாடாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அதனால் சாண்ட்ராவோட பேரை சொன்னார். இதில் நிறைய ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத்துக்கு தான் விழுந்தது. அதுக்கப்புறம் ஆதிரை வந்து சொல்கிறாங்க, இவர் நாமினேஷனில் வரல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவர் ஃபைனலில் போய் நிற்பாருன்ற அவசியம் இல்லைங்க, எதுக்கு அவருக்கு இவ்வளோ ஓட்டு போடுறீங்க அப்படின்னு அந்த இடத்த அவங்களோட வன்மத்தை காட்டுறாங்க. பிக் பாஸ் என்ன சொல்லியிருந்தாரு, நீங்கள் ஃபைனலில் யார் நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க பேரை சொல்லுங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர்த்து மற்றவங்க போட்ட ஓட்டை இவங்கள விமர்சிக்க சொல்லவே இல்லை. அந்த இடத்துல ஆதிரை அதை பேசியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க மட்டும் கிடையாது, வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கும்